பழுத்த மாம்பழம் ஒன்று சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சு மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். ஒரு நல்ல ஹெவி பாட்டம் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து வச்சுட்டோம். அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. அந்த பேனில் இருக்கிற நெய்யோடையே ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம். பால் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா அதுக்குள்ளே ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுருக்கோம். ஊறின அரிசியை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா ரவை பதத்துக்கு உடச்சிக்கிட்டோம். பால் கொதித்து வந்த உடனே உடச்சி வச்சுருந்த அரிசியை அந்த பாலோடு சேர்த்துட்டோம். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்து வரட்டும். கை விடாமல் கிண்டி கொடுங்க, அடி பிடிக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது மாம்பழத்தோட இனிப்புத்தன்மையை பொறுத்தும் உங்கள் குடும்பத்தோட இனிப்புத்தன்மையை பொறுத்தும் சுகர் சேர்த்துட்டோம். நம்ம அடித்து வச்சுருந்தால மாம்பழம், அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முழுமையாக வெந்த பாசுமதி அரிசி பாலோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுறோம். இப்போவும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிச்சா வாசனை ஒரு மாதிரி கொதிச்ச வாசனை வந்துடும். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலை பொடி சேர்த்துட்டோம். இப்போ ரொம்ப சுவையான ஒரு பாயாசம், அதாவது கீர், மேங்கோ கீர், ரைஸ் கீர் செய்துட்டோம். வாங்க சாப்பிட்லாம்.